பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பேர் உங்களை அவமானமா பேசியிருக்கலாம், துரைத்திருக்கலாம், அநேகர் உங்களை தள்ளி இருக்கலாம், இன்னைக்கு எல்லாரும் உங்களை கைவிட்டு இருக்கலாம். எதற்கும் கவலைப்படாத, கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் யோசேப்பு அவன் தன் சகோதரனால் கைவிடப்பட்ட பின்பும் அவனோடு கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் எகிப்துக்கு அவன் அதிபதியாய் மாறினான். ஆமென். அப்ப அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில யாரும் இல்லைன்னு கவலைப்படாத. என் ஊழியரனை கைவிட்டு இருக்கலாம், ஏன் உங்க சபை உங்களை கைவிட்டு இருக்கலாம், குடும்பங்கள் உங்க உறவினர் சகோதரர் கைவிட்டு இருக்கலாம். ஆனா எதுக்கும் பயப்படாத, கர்த்தர் உன்னை கைவிடவில்லை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நிமித்தம் நாம் பகைக்கப்பட்டோ கைவிடப்படுகிறோமோ, ஆனால் தேவன் நம்மை கைவிடவே இல்லை என்பதே அர்த்தம். அல்லேலூயா. நிராகரிப்பு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இதுக்கும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். Rejection is coming a blessing. அல்லேலூயா. நிராகரிப்பு நிச்சயமாய் நமக்கான ஆசீர்வாதத்திற்குரியதே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு நாள் கைவிட்டதே இல்லை, உங்களை மறந்ததே இல்லை. ஆமே, பிரச்சனைகள் வரலாம், காரணம் சோதிப்பதற்காக கூட இருக்கலாம். ஒன்றுக்கும் கவலைப்படாதே, அவர் மேல் விசுவாசத்தோடு உறுதியாயிரு, அவரே காரியங்கள் வாய்க்க பண்ணுவார். ஆமே.